வணக்கம். இது தடம் நியூஸின் இரவு நேர செய்திகள். செய்தி ஆசிரியர் அரியராசா தினேஷ், வாசிப்பவர் மதுஷ்யா மகேந்திரன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்கள் தொடர்பில் வெளியான அதிர்ச்சி தகவல். தங்கத்தின் விலையில் ஏற்பட்ட தலைகீழ் மாற்றம். புலம்பெயர்ந்த தமிழர்களை திருப்திப்படுத்துவது எமது நோக்கமல்ல, அனுர விளக்கம். நாடளாவிய ரீதியில் விசேட சுற்றி வளைப்பு, 5307 பேர் கைது. குஷ் போதைப் பொருளுடன் 2 பெண்கள் உட்பட 3 கைது. தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கையில் பாடசாலை மாணவர்கள் தங்கள் பிரச்சினைகள் குறித்து பேச யாரும் இல்லை என்று உணர்வதாகவும், எனவே அவர்களிடையே கடுமையான மன அழுத்தம் மற்றும் மனச்சோர்வு ஏற்படும் அபாயம் உள்ளது என்ற அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளார் சுகாதார அமைச்சின் மனநல இயக்குநரகத்தின் பணிப்பாளர் சிறப்பு மருத்துவர் லக்மினி மகோதரத்ன. கொழும்பில் உள்ள சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்வாறு கூறினார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் 22.4% மாணவர்கள் தனிமையால் பாதிக்கப்படுவதாகவும் 11.9% மாணவர்களுக்கு இரவில் சரியான தூக்கம் கிடைப்பதில்லை என்றும் அவர் மேலும் கூறினார். சுமார் 18% மாணவர்கள் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படுவதாகவும் 7.5% மாணவர்கள் நெருங்கிய நண்பர்கள் இல்லாததால் அவதிப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த நாட்டில் 25% பிள்ளைகளுக்கு ஒரு பிரச்சினை இருக்கும்போது பேச யாராவது இருக்கின்றார்கள். ஆனால் சுமார் 75% பிள்ளைகளுக்கு தங்களுக்கு ஒரு பிரச்சினை அல்லது ஒரு காயம் ஏற்படும் போது தங்கள் சோகத்தையோ துக்கத்தையோ வெளிப்படுத்த யாரும் இல்லாததால் தனிமைப்படுத்தப்படுவதாக உணர்கிறார்கள் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலையானது சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி 1 அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது 1,18,913 ரூபாவாக காணப்படுகிறது. அத்தோடு 24 கரட் தங்க கிராம் 35,950 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேவேளை 24 கரட் தங்க பவுன் 2,87,550 ரூபாவாக பதிவாகியுள்ளது. அதேபோல 22 கரட் தங்க கிராம் 32,960 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 22 கரட் தங்க பவுன் 2,63,650 ரூபாவாக பதிவாகியுள்ளது. 21 கரட் தங்க கிராம் ஒன்றின் விலை 31,460 ரூபாவாக பதிவாகியுள்ளது. மேலும் 21 கரட் தங்க பவுன் இன்றைய தினம் 2,51,650 ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்தவே அரசாங்கம் முன்னாள் கடற்படை தளபதி நிஷாந்த் உலகேதெனவை கைது செய்துள்ளதாக கூறும் கருத்து முற்றிலும் தவறானது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போதே இதனை கூறியுள்ளார். நீதிமன்ற தீர்ப்பின் மூலமே அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். விசாரணைகளுக்கு அமைய அவருக்கான தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அவரை கைது செய்து தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பை திருப்திப்படுத்த அரசாங்கம் செயல்படுவதாகவும் கூறுகிறார்கள். நாங்கள் திருப்திப்படுத்துவது நமது நாட்டில் உள்ள தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களையே. அதுவே எங்களது கடமை. தற்போது நீதி சரியாக செயற்படுகிறது. நியாயமான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன என்றார். நாடளாவிய ரீதியில் நேற்று மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது 5307 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. போலீஸ் அதிகாரிகள், ராணுவ வீரர்கள், போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் கடற்படையினர் ஆகியோர் இணைந்து இந்த சுற்றிவளைப்பு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். இந்த விசேட சுற்றிவளைப்பு நடவடிக்கையின் போது பல்வேறு குற்றச் செயல்களுடன் தொடர்பில் ஆதாரங்களுடன் 20 பேரும், சந்தேகத்தின் பேரில் 676 பேரும், பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 216 பேரும், திறந்த பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட 459 பேரும், மதுபோதையில் வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 86 சாரதிகளும், கவனக்குறைவாக வாகனங்களை செலுத்தியமை தொடர்பில் 22 சாரதிகளும், ஏனைய போக்குவரத்து விதிமுறைகளை மீறியமை தொடர்பில் 3828 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. குஷ் போதைப் பொருளுடன் 2 பெண்கள் உட்பட சந்தேக நபர்கள் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் போதைப் பொருள் ஒழிப்பு பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் இன்று காலை விமான நிலைய வருகை முனையத்தில் நடத்தப்பட்ட சோதனையின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர். இதன்போது சந்தேக நபர்களிடம் இருந்து 12 கிலோ 160 கிராம் குஷ் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். கைதான ஆண் சந்தேக நபர் 42 வயதுடையவர் எனவும் பெண்கள் இருவரும் 22 மற்றும் 43 வயதுடையவர்கள் எனவும் தெரியவந்துள்ளது.
தெரிவித்துள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீஸ் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர். இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் FM.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்.